இதுதான் மான் பியா. அதை இப்போ கார்த்திகன் அவரே சாப்பிடுவார். ஏறுது. ஓகே நானா எடுப்பேன்ல. ஏய் பார்த்து அம்மா இந்த அப்படி தற்பொழுது பிரசன்னா அவர்களின் வர்ணை அதே சரி கமெண்ட்ரி கொடுக்க போகிறார். இப்போது யானையை முழுசாக காண்கிறோம். அது மெல்ல 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 வந்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி 7 பேர் அவர்கள் அதை தெருத்தி கொண்டு வருகிறார். பாருங்கள், யானையின் முகம் இப்போது அதை பெரிதாக தெரிகிறது. பிடித்து விட்டார்கள் வீரமாணிக்கம் அவர்கள். அவர்களுக்கு அவார்டு தர வேண்டும். கொஞ்சம் குரங்கு காமிங்க. இந்த பாருங்க குரங்கு அவர்களே, காமிங்க குரங்கு காமிங்க. குரங்கு வேணும் கொஞ்சம் பிடிச்சிட்டா. இவருக்கு இதே வேலைதான் மொக்க போடுவாரு. நீங்க பாத்தீங்கன்னா அருமையாக அணி வகுப்பில் வருகின்றனர். காடு மலைகளை தாண்டி நடக்கின்றார் பிரசன்னா அவர்கள். கூடவே முன்னாடி நண்பர் அவர்கள் பிரதீஷ் அவர்கள் கையில் கட்டையுடன் சுற்றி கொண்டு ஜட்டியில் பாமை சுற்றி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். அவரை பின்னோக்கி நாங்கள் அனைவரும் நடந்து கொண்டிருக்கிறோம். இப்போது ஏற்றம் வருகிறது. அதனால் பிரஷர் அதிகமாக இருக்கும் என்று நினைக்கிறார். அவர் திரும்பி பார்க்கிறார். ரமேஷ் பாட்டனை கூப்பிடுகிறார். பின்னோக்கி பார்த்தா ரமேஷ் அவர்கள் எங்கே ஒளிந்து கொள்கிறார். கண்டுவிட்டார். இங்கே நாட்டம் புடுங்குகிறது. மூக்கை புடுங்குகிறது. இல்லை, நண்பன் அப்படி போட்டு இருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். ஏனால் அவர் சாப்பிட்டது சாம்பார் சாதம், தயிர் சாதம், தயிர் சாதம், ஆம்லெட். இந்த வாசனை வராது என்று நினைக்கின்றேன். பின்னாடி யானை துரத்தி கொண்டு வருகின்றது. இப்பொழுது பார்த்தீங்கன்றால் நண்பர் அவர்கள் ஓடி வருகிறார். பாம் போடுகிறார். போட்டு விட்டார். டோமால் என்ன அடித்து விட்டார். அருமையாக அணி வகுப்பில் வருகின்றனர் சென்ட் பீட்டர்ஸ் பயோடெக்னாலஜி மாணவர்கள். அவர்கள் பார்த்திருக்கின்றீர்கள் என்றால் ஃபர்ஸ்ட் பிரதீஷ் அவர்கள் நோக்கி போகிறார். கடந்து விடும்போது சத்தம் வருகிறார். நான் அவர் இல்லை என்று நினைக்கிறேன். பின் யானை போகிறது. பேர் கார்த்திகன் நன்றாக நினைக்கிறார். பின்பு வீரமாணிக்கம் அவர்கள் வருகிறார். நன்றாக நடக்கின்றார். மெதுவாக நடக்கின்றார். அவர் ஆட்டத்தில் மிக சிறந்தவர். இவர் தான் இங்கிலீஷில் பீட்டர், இவர் வாட்டர், மிஸ்டர் ஓட்ஸ், மிஸ்டர் பாம், ரமேஷ் தம்பி பார்த்து பாபா. இவர் தான் சாமியார், திருட்டு சாமியார் காசி விஸ்வநாதன். இவர் கேமராவோட அலைவார் பிசி ஸ்ரீராம் அவர்கள். இவர் சொல்ல தேவையில்லை, என்னை அயோக்கியன்னு சொல்லிவிட்டு இவர் கலை போடுவார். சங்கர் அவர்கள், சக்தி அவர்கள். நீ சொல்ல குச்சி ஒரு போது விமல். ஐயோ, செருப்பு விட்டு விட்டார். கிடைத்து விட்டது. எல்லாரும் போய்விட்டனர். அதனால் நானும் அவர் கூட போகிறேன். விமல் அவர்கள் கையை கேட்கிறார். கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். பார்த்து கீழே பார்த்து போங்கப்பா தம்பிகளா. அதோ அந்த மலையை பாருங்கள், அழகாக இருக்கின்றது. அந்த நிலாவை பாருங்கள், தெரியவில்லை இது சூரியன் என்று தெரியும். இப்பொழுது பார்த்தீங்க என்றால் குச்சி
இங்க குச்சி இருக்கின்றது. குச்சியை பாருங்கள். அந்த குச்சியை குச்சியை பாருங்கள். குச்சி ஒரு குச்சியை வச்சிருக்கிறது. குச்சி ஓடுகிறது. ஐ திங்க் காத்து வருகிறது. முறைக்கிறார். தண்ட கர்மம். முறைக்கிறார். தண்ட கர்மம். அழகாக போகின்றனர். அட அட அற்புதம். என்ன ஸ்டைல். இவர்தான் மிஸ்டர் பாடி பில்டர். பாடி பில்டர் முரளி அவர்கள் பொறுமையாக நிதானமாக நடக்கின்றார். கீழே பார்த்தீங்க என்றால் அருமையான குளம் ஒன்று இருக்கிறது. அப்படியே மேலாக சென்று நாம் பாதியில் போக வேண்டும். எல்லாரும் போயிட்டேன். எனக்கு பயமாகுது. நான் போகணும். வரேன். இதோ வந்துனே இருக்கிறேன். ஹலோ முரளி போயிடாதீங்க. வருவா. வந்துட்டே இருக்குது. வந்துட்டேன். நானும் கெத்தா வருவேன். போங்க போங்க. சார் கேமரா ஆஃப் பண்ணு சார். பள்ளம் சார். கம்ப்ளீட் வேறாது சார். இதான் ஒரு பள்ளம். மிகப்பெரிய பள்ளம் இருக்குது. அதை தாண்டி வருகின்றார் பிரசன்னா அவர்கள். வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் சென்சார் பண்ணிடுவாங்க. கவலைப்படாதீங்க. இந்த டயலாக்லாம் சென்சார் பண்ணிடுவாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா மிக நெருங்கிய பாதையாக தெரிகின்றது. மிகவும் கடினமான பாதை. அதை எளிதாக செல்கின்றனர் நமது சென்ட் பீட்டர்ஸ் பயோடெக் ஃபைனல் இயர் மாணவர்கள். இப்போது பார்த்தீங்கன்னா அழகாக வகுப்பா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்காங்க. அழகாக போயிட்டுருக்காங்க. We are going in a super straight line, you know. அதோ தெரிகிறது பாருங்கள். இதுதான் மிரிண்டா சிட்ரிஃபோலியா என்று சொல்கிறார் முத்துக்குமார் அவர்கள். This exact is taken and 3 seconds டைம் ஆச்சு. நீ போடா. அடுத்து பார்ப்போம். ஏய் நீ போ. வரேன். நான் கெத்து போன போ. முரளி அவர்கள் கத்திக்கொண்டே போகின்றார். பாடி பில்டர் மிஸ்டர் முரளி அவர்கள் கத்திக்கொண்டே போயிட்டு இருக்கிறார். ஏன் என்று தெரியவில்லை. இப்பொழுது அழகான வாட்டர் ஃபால்ஸை பார்க்கிறோம். ஒரு குளம் தெரிகிறது. ரொம்ப அழுக்கா இருக்குது. அருவி அருவி அது அருவிப்பா. அருவி அருவி. அறிஞர் முத்துக்குமார் அவர்கள் அருவி என்று கூறியுள்ளார். இத்துடன் இந்த காட்டின் பாதை முடிகின்றது. அதனால் அடுத்த அலைவரிசையில் காணலாம். இதே நேரம் இது மீண்டும் ஒரு குச்சி. அது நக்கு தண்டம். அது தண்டம் சீன் போடுது. சீன். பாய் ஃப்ரம் பிரசன்னா. ஃப்ரம் பாய்.